மக்கள் சக்தி நேயர்களே, என்ன அந்த புதிய மாற்றம்? அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர்னா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணாலும் அந்த எஜுகேஷன் மினிஸ்டரில் வரலாம். இப்போ டிஎம்கேல ஆட்சியும் போது எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் யார்? அவர் பேர் அவர் நம்ம அப்பா ஸ்டாலின் மாதிரியே இருப்பார். யார்? உதயநிதி கூட பிரதர்ன்னு பாரு. அன்பில் மகேஷ். ஐயோ முட்டாளாக இருக்கேன். மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. முட்டாள். இப்போ உள்ள மாற்றம் படி உட்காந்து படிச்சிருந்தா ஒருவேளை நான் டக்குன்னு மினிஸ்டர்ஸ், கேபிட்டல் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமா இருக்கும். நான் என்ன அந்த காலத்தில் படிச்சுட்டேன். முட்டாள். ஓகேங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, பெரிய மாற்றம் திருச்சி பள்ளிக்கூடத்துலலாம் கொண்டு வந்திருக்காங்க. பயங்கர மாற்றம். இதனால குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள்லாம் பெரிய லெவலில் வரும். அதாவது நல்ல வேளை அரசியலில் வராது, மினிஸ்டர்ஸாக வராது, பெரிய லெவல், வேறு லெவல்லலாம் பெருசாக புத்திசாலியாக வந்துடும். அப்படி ஒரு மாற்றம். இப்போ அதை கண்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம். என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதாவது காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள் குருகுல கல்வியிலேருந்தே காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை மாற்றி அமைத்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்குற மாதிரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் கடைசி பெஞ்சு, மாப்பிள்ளை பெஞ்சு கிடையாது. ப வடிவத்தில் தான் இருக்கணும். அந்த ப வடிவத்தில் குழந்தைகள் உட்காண்டா பண்பு வளரும், நல்லா படிக்கும், பகுத்தறிவாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம்? நல்லா படிக்கும், பண்பு வளரும், பகுத்தறிவாக இருக்கும், பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடும். இந்த பாவடியை உட்கார்ந்தா. மற்றபடி அந்த மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பின் பெஞ்ச் எல்லாமே இருக்காது. குழந்தைகளுக்கு மனநலமே பாதிக்கப்படாது. என்ன இது போங்க. இந்த பாவடியில் அதாவது அரசு பள்ளியெல்லாம் பெண்கள் மேல்நிலை பள்ளியும் இருக்குது, ஆண்கள் மேல்நிலை அரசு பள்ளியும் இருக்குது, கோயட் இருக்கா அரசுலங்கிறது இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதில் ஏற்கனவே இந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஸ்கூல்லே லவ் பண்ணுறது பயங்கரம். இதில் வேற இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பாவடி ஒன்று எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த சைடில் போடுறேன். அப்படி உட்காண்டாங்கன்னா